வாழ்கிறோம். இப்ப இதுல என்ன சிறப்புனா, இவ்வளவு அனுபவத்திற்கு பிறகு, இந்த ஞானத்துக்கு பிறகு நீங்க வெளிப்படுத்துகிற விஷயம் இருக்குது இல்லையா, இருக்கிறது இல்லையா, அது உங்களை பொறுத்த அளவுக்கு அது உண்மை. அது நல்ல ஞாபகம். நான் உண்மையை தானே சொல்றேன். ஒருவே நம்ப மாட்டேங்கிறானே, ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறானே, ஒருத்தனும் இந்த வழியில வர மாட்டேங்கிறான்னா அவன் அனுபவம் வேற. இந்த இடத்துல தான் நம்ம தப்பா இருக்கோம். நான் உண்மைதானே சொல்றேன், நான் உண்மைதானே சொல்றேன். அவன் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான், அவன் ஏன் வர மாட்டேங்கிறான்னா அவன் அனுபவம் வேறு. இது உன்னுடைய அனுபவம். இப்போ காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கோம், கூட்டு எல்லாம் வச்சிருக்கோம், பதார்த்தம். உங்களுக்கு கசப்பு பிடிக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கிற சாப்பாடு, அவ்வளவு சிறப்பு. அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டேன், அவனுக்கு அது பிடிக்கவே செய்யாது ஊறுகாய். அவன் அதை சிறப்புன்னு சொல்லுவானா? உப்புப்பா, வாயில வைக்கிறதுக்குள்ள கறிக்குதுப்பா, எரிக்குதுப்பா. அப்ப இந்த இடத்துல நீங்க உணர வேண்டியது, நீங்கள் அடைந்த அனுபவத்தை உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு சொன்னாலும் அவனும் அனுபவிச்சுத்தான் அதை அறியும். இந்த இடத்துலதான் சிக்கல் வரும். ஒரு குரு எவ்வளவுதான் சொன்னாலும் சீடர்கள் அடைவது இல்லை. ஏன்னா அடைய அவர்கள் முயல்வது இல்லை. சொன்னதெல்லாம் சரிதாங்க, எனக்கு பிடிச்சுக்கிட்டதுங்க, நீ அனுபவித்து பார்க்க வேண்டும், அப்பதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப குரு சொல்றத சீடன் அனுபவிக்கலைன்னா எப்படி ஏற்றுக்கொள்வான்? டவுட் வந்துடும், டவுட் வந்துடும். நம்மளை ஏமாத்திட்டாரோன்னு சொல்லு. இவன் அதுக்கு முயற்சி பண்ணாம அதுக்கு இவனுக்கு பலன் தராது. அப்ப அதெல்லாம் வேஸ்ட். யோசிச்சு பாருங்க. அப்ப ஞானம் என்பது தனி சொத்து, பொது சொத்து அல்ல. ஞானம் என்பது தனி சொத்து. பக்தி என்பது பொது சொத்து. எல்லாரும் பக்தி செய்யலாம், எங்கேயும் பண்ணலாம், எப்படியும் கும்பிடலாம், எப்படி வழிபடலாம். ஆனா ஞானத்தில் உனக்கு மட்டுமே உரியது. இந்த தவம் உனக்குரிய தவம், அப்படி சொல்ல முடியாது. அதான் தனி மந்திரம். ஒவ்வொருவருக்கும் தனி மந்திரம் இருக்கிறது. அது உங்களுக்கு மட்டும்தான். உன் மந்திரத்தை அர்த்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு வேற, அவருக்கு வேறன்னு சொன்னா வேறதான். இததான் ஏற்கனவே ஒரு உதயத்தை சொல்லிருப்பேன். பாடி சிஸ்டம் தனித்தனி. என்னதான் அண்ணன் தம்பி ஆனாலும் அப்பா பிள்ளை ஆனாலும் வேற வேற பாடி தானே. இந்த பாடியினுடைய அனுபவங்கள், பஞ்சபூதத்தின் அனுபவங்கள் தானே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ ஞானம் எப்படிப்பட்டது என்றால் உங்களுக்கே உரிய சொத்து. ஞானம் உங்களுக்கே உரிய சொத்து. நீங்கள் அதை அனுபவித்தே அடைய வேண்டியது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சும்மா அங்க போனேன், அந்த மீட்டிங் போனேன், அந்த புத்தகத்தை படிச்சேன், எனக்கு ஞானம் கிடைச்சிச்சு, நான் அதை லைக் பண்ணிட்டேன், இட்ஸ் ட்ரூ என்று சொல்லவே சொல்லாதீங்க. இதனால்தான் ஞானிகள் எல்லாம் மௌனியாகி விடுகிறார்கள். என்ன சார் நீங்க கருத்தே சொல்லலையே, அவங்க எல்லாம் எவ்வளவு பேசுறாங்கன்னா ஞானி சொல்லுவான், சொல்லதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அவங்க உணர்ந்தறிய வேண்டிய விஷயம் இல்லையா? இவன் சொல்றதுல அங்க ஈக்குவல் ஆகாது. அப்ப இவர் என்ன சொல்லுவாரு? நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் முயற்சி செய்து பலன் பெற்றுக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நெவர். அங்கதான் ஞானி டிஃபரன்ஸ் ஆகுறான். ஆனா இதே ஒரு அறிஞனோ, சமூக ஓடக்கூடியவனோ, சமூகத்தோட ஒத்து போகக்கூடியவர்களோ, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? தலைகீழாக இருக்கும். இதுக்கு அது இவன் அடிச்சு பேசுவான். நீ ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இதை சேர்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு 5 ரூபா சேரு, நாளைக்கு 10 ரூபா சேரு, அதுக்கு ஒரு 15 சேரு, இப்படியே 10 வருஷம் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு பணம்? நீ பணக்காரனாகலாம், அப்படி ஆகலாம். நிறைய கால்குலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் கரெக்ட். இவன் அக்கௌண்ட்லயே வந்துட்டு மோர் தேன் மில்லியன். அவளை இருக்கனால அனுபவிச்சுக்க முடியுமா? இவனுக்கு அட்டாக், பாடி
என்ன ஆயிட்டுது? அட்டாக். கை கால்லாம் எடுக்க முடியல, படுக்கையில விழுந்துட்டான். பேங்குக்கும் போக முடியாது, அக்கௌண்ட பார்த்து அடிக்கவும் முடியாது, வாய் பேச முடியல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ சேர்த்து பாரு. உன்னுடைய முதுமையில் அது உன்னை காப்பாற்றும், உனக்கு உதவும். இது உண்மையா பொய்யா? பெரிய எக்கனாமிஸ்ட், பெரிய மில்லியனர், அவர் சொல்றார், என் அனுபவத்தில் நான் கண்டது. சின்ன வயசுல நான் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம படிப்பை விட்டேன். ஒரு கடையில வேலை பார்த்தேன், சம்பாதிச்சு வந்து இன்னைக்கு நான் மில்லியனரா இருக்கிறேன். எல்லாம் கரெக்ட். ஓன் லைஃபுக்கு ஒன் ஞானம் இருக்கு. இதைதான் நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஆனா நம்ம பண்ண அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. அவர் சொன்னோன்னு ஆணு வாயை பழக்கிறான். ஆமா, அப்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மேல வந்துடலாமா, அனுபவிச்சிடலாமா? கொஞ்சம் யோசிங்க. எங்கே நீ என்ன அனுபவிக்க வேண்டி இருக்கிறதோ அதுதான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளையும் நீ விரைய பண்ணுவது என்பது வேஸ்ட் தானே. டெய்லி நல்ல, நான் தான் எல்லாரும் சொல்லுவேன், நல்ல பிடிச்சதை சாப்பிடுங்க, உடம்புக்கு கெடுதல் இல்லாத உணவாக இருக்கட்டும். நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நகைகள் உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருந்து தேவைப்பட்டா போடுங்க. அடுத்தவர்களுக்கு பாரம் இல்லாத, அடுத்தவர்களை துன்புறுத்தாத ஒரு வாழ்க்கை வாழும், தப்பே இல்லை. ஒரு நாளை இழக்காதீங்க.